அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று உங்களுடன் நான் சந்திக்க இருப்பது 2 விடயங்கள் தொடர்பாக. ஒன்று, இன்று பிரித்தானியாவிலே அவசரமாக நடத்தப்பட்ட அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு, அதாவது பலஸ்தீன் தொடர்பாக. அது சம்பந்தமாக பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் நாட்டு மக்களுக்கு அறிவித்த ஒரு விடயமும், அதேபோல் நேற்று ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனில், அதாவது மேற்கு கரை வெஸ்ட் பேங்கில் ஹெப்ரோன் நகரில் நடத்தப்பட்ட ஒரு துப்பாக்கிச்சூடு, கைத்துப்பாக்கியினால் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட ஒரு விஷயம் தொடர்பாகவே இன்று உங்களுடன் என்னுடைய அவதானிப்புகளை பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். முதலில் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். 2024ஆம் ஆண்டும் 25ஆம் ஆண்டும் ஒஸ்கார் விருதுகளை படத்துக்கான, அதாவது இங்கே திறமையான படம் சம்பந்தமாக அல்லது அது இயக்குநர்கள் சம்பந்தமாக அல்லது நடித்தவர்கள் சம்பந்தமாக வழங்கப்படும் உலக பரிசுகளில் ஒன்று இந்த ஒஸ்கார் விருது என்று சொல்வார்கள். அதிலே சென்ற வருடம் 2024ஆம் ஆண்டு தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஆவணப்படம், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தான் நோ அதர் லேண்ட் என்று சொல்லப்படும் ஒரு ஆவணப்படம். இதை தயாரித்தவர் ஆக்கிரமிக்கப்பட்ட வெஸ்ட் பேங்க் பகுதியில் ஹெப்ரோன் நகரத்தின் குடிமகனாகிய 29 வயது நிறைந்த ஒரு பாசல் அட்ரா என்ற ஒரு அரபு மகனும், இன்னொன்று இஸ்ரேலிய யூத ஒரு ஊடகவியலாளரும் சேர்ந்து தயாரித்த படம்தான் இந்த படம். மொத்தமாக 4 சேர்ந்து தயாரித்தார்கள். அதில் 2 அரபுக்கள், 2 யூதர்கள். இவர்களுக்கு அந்த பரிசு வழங்கப்பட்டது. நேற்று இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்திலே இந்த குடியேற்றவாசிகளுக்கும் அந்த பிரதேசத்தில் பிறந்து வளர்ந்து காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மக்களுக்கும் இடையிலே இந்த காசாவில் நடந்து வரும் இந்த யுத்தம் தொடர்பாக இங்கேயும் பல பிரச்சனைகள் நடந்து வருவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த வகையிலேயே ஒரு குடியேற்றவாசியான ஒரு இளம் யூத மனிதன் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஆவணப்படத்தை தயாரித்த அட்ரா என்பவரை சுட்டு கொண்டு விட்டார். அது மாத்திரமல்ல, இன்று அவர்களின் வீட்டிலே நடைபெற்ற அந்த துக்க அனுஷ்டானத்துக்கு அவர்கள் நண்பர்கள், உறவினர்கள், சக ஊழியர்கள், ஊடகவியலாளர்கள், படத்தயாரிப்பாளர்கள் என்று பலரும் கூடியிருந்த அந்த பிரதேசத்தில் இன்று IDF என்ற இஸ்ரேலிய இராணுவம் உள்ளிட்டு அவற்றை அடித்து நொறுக்கி அவர்களை காயப்படுத்தியதும் இல்லாமல், இனி இப்படியான சம்பவங்கள் அங்கே நடக்கக்கூடாது, அதாவது இந்த பிரதேசத்திலே இப்படியான மௌனிப்புகள், அதாவது துக்க அனுஷ்டானங்கள் எதுவும் நடப்பதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என்ற ஒரு காட்டுமிராணித்தனமான செய்கையை இன்று முழு உலகத்தாலும் கண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த கொலையாளி, அதாவது இந்த துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டார். ஆனால் அவர் இஸ்ரேலின் சாதாரண கிரிமினல் கோர்ட்டினால் விசாரிக்கப்பட்டு இப்பொழுது பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு, அவர் சட்ட ரீதியற்ற முறையில் ஒரு ஆயுதம் வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டு மாத்திரமே தவிர, இப்படியான ஒரு ஊடகவியலாளரை சுட்டு கொன்றது சம்பந்தமாக அங்கே எதுவும் இல்லை. ஆனால் இந்த அடார் குடும்பத்தை சேர்ந்த பல இளந்தாரிகள், யுவதிகள் என்று பல பேரும் இன்னும் இஸ்ரேலின் சிறைகளிலே அடைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் முன்னர் நடந்த சம்பவங்களின் போது இந்த IDF என்ற இஸ்ரேல் ஆர்மிக்கு எதிராக கல்லெறிந்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அவர்கள் இராணுவ சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் இதே வேளையில் பட்டப்பகலில் செய்யப்பட்ட ஒரு கொலை, அதன் குற்றம் சாட்டப்பட்ட அவர் அந்த குற்றத்தை தவிர்க்கப்பட்டு அவர் சட்டவிரோதமற்ற முறையில் துப்பாக்கி வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டை மாத்திரம் இஸ்ரேலின் சாதாரண நீதிமன்றம் விசாரிக்கின்றது. இதிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்தில், குறிப்பாக
காசாவில் இப்பொழுது போர் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒப்பீட்டு ரீதியிலே மேற்கு கரையில், வெஸ்ட் பேங்க் என்று சொல்லும் மேற்கு கரையில், அங்கே பலஸ்தீன் ஒத்தாரிட்டி பிஏ இன் கட்டுப்பாட்டில் உள்ள பிரதேசம்தான் இந்த ஹெப்ரோன் என்ற பிரதேசம். அந்த பிரதேசத்துக்குள்ளேயே இவ்வாறு ஐடிஎஃப் இஸ்ரேலிய இராணுவம் ஒரு மிலேச்சத்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது இன்று உலகத்தின் கண்டிப்புக்கு உட்பட்டிருக்கின்றது. இது முதல் விடயம். இரண்டாவது விடயம்தான் நான் இன்று கூறிய பிரித்தானிய பாராளுமன்றத்தின் அமைச்சரவையின் அவசர கூட்டம் இன்று நடைபெற்றது. மிகவும் ஒரு உணர்வுபூர்வமான இந்த அமைச்சரவை கூட்டத்திலே பொதுவான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. அந்த தீர்மானம்தான் பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது என்ற ஒரு தீர்மானம். அதை பொதுமக்களுக்கு நாட்டின் பிரதமர் ஸ்டாமா அவர்கள் நாட்டு மக்களுக்கு இன்று அறிவிக்கும் வேளையிலே அவர் சொன்ன விடயம்தான், இஸ்ரேலின் நடவடிக்கைகள் எல்லை கடந்து செல்கின்றன. மனிதாபிமானம் மற்ற முறையில் அவர்கள் இந்த நிலைமைகளை கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உலகத்தின் பொதுவான அபிப்பிராயத்துக்கு இணங்கி போகின்றார்கள் அல்ல, செவிமடுக்கின்றார்கள் அல்ல என்ற ஒரு விடயத்தை பொதுவாக சொல்லிவிட்டு, எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்தொடரிலே பிரித்தானியா இந்த பலஸ்தீன நாட்டை ஒரு தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு முன்வந்துள்ளது என்று சொல்லிய பொழுதும் கூட அதுக்கு ஒரு நிபந்தனையும் வைத்துள்ளார். அதுதான் இங்கே மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். அவர் இஸ்ரேல் அரசாங்கத்தை, நெத்தன்யாகுவையும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரேல் உடனடியாக இந்த யுத்த நிறுத்தத்தை கொண்டு வராவிட்டால், இந்த மனிதாபிமான உணவு பரிமாற்றங்களை, உணவு கொடுப்பனவுகளை, உணவு வழங்குதலை சரியான முறையில், நேர்த்தியான முறையில் செய்ய விடாவிட்டால், இரு நாட்டு தீர்வை நிரந்தரமாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால், நிரந்தர சண்டை நிறுத்தத்தை கொண்டு வராவிட்டால், பிரித்தானியா எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையிலே இந்த பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கும் என்று கூறுகின்றார். இது ஒரு கேலிக்குரிய ஒரு விடயமாகும். ஏற்கனவே பிரான்ஸ் அறிவித்துவிட்டது, எதிர்வரும் செப்டம்பர் மாதம் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையிலே தங்களுடைய நாட்டின் நிலைப்பாட்டை சொல்ல இருக்கின்றார்கள். அதுதான் பலஸ்தீனத்தை அவர்கள் அங்கீகரிக்கின்றார்கள் என்ற விடயம். பிரான்ஸ் அங்கீகரிக்கும் பொழுது இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் உள்ள 5 அங்கத்தவர்கள் 3வது நாடாக இருக்க போகின்றது. ஏற்கனவே ரஷ்யா அங்கீகரித்துள்ளது, சீனா அங்கீகரித்துள்ளது. இப்பொழுது பிரான்ஸும் அங்கீகரித்தால் 3 நாடுகளாக இருக்கும். இன்னும் 2 நாடுகள், அதில் ஒன்று பிரித்தானியா, அடுத்தது அமெரிக்கா. அமெரிக்கா எப்பொழுதோ சொல்லிவிட்டது, நாங்கள் இதை அங்கீகரிக்கப் போவதில்லை என்ற ஒரு விடயம் அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் பிரித்தானியா பிரான்ஸ் நாட்டை தொடர்ந்து அவர்களுடைய நிலைப்பாட்டை தழுவிய ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தாலும் கூட அதற்கு நிபந்தனை விதித்து, பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கு ஏன் இஸ்ரேலுக்கு நிபந்தனை விதிக்கின்றார் என்று மக்களுக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்கின்றது. பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் பிரான்ஸ் போன்று பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கலாம். ஆனால் பிரித்தானிய பிரதமர் சொல்வது போல, இஸ்ரேல் இந்த 3 விடயங்களை செய்யாவிட்டால், உடனடியாக நிரந்தர சண்டை நிறுத்தத்தை கொண்டு வராவிட்டால், இரு நாட்டு தீர்வு என்பதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இந்த மனிதாபிமான உணவு கொடுப்பனவுகள் இதுகளை சரியான முறையில் செய்யாவிட்டால், நாங்கள் செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடு சபையில் கூட்டத்தொடரிலே நாங்கள் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க போகின்றோம் என்று சொல்வது ஒரு வேடிக்கையான ஒரு செய்தியாகும். இருந்த பொழுதிலும் கூட இந்த பிரித்தானியாவின் நிலைப்பாட்டை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மிக கடுமையாக சாடியுள்ளார். அதாவது பிரித்தானியாவின் நிலைப்பாடானது ஹமாஸ் தரப்பினருக்கு ஒரு உந்துதலாக இருக்கின்றது. இவர்கள் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கின்றார்கள் என்ற போர்வையிலே அவர்கள் ஹமாஸ் குழுவினரை, ஹமாஸ் இயக்கத்தினரை அங்கீகரிக்கின்றார்கள் என்ற வகையான நிலைப்பாட்டை இங்கே சொல்லியிருந்தார். இங்கே நமக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன விதமான அபிப்பிராயத்தை வைத்துள்ளார், எந்தவித கோணத்தில் பிரித்தானியாவை அல்லது பிரான்ஸை சாடுகின்றார் என்பது நமக்கு அவசரம் அல்ல. இப்போ எமக்கு முன்னால் உள்ள கேள்வி, இந்த
ஐக்கிய நாடு சபையின் பாதுகாப்பு சபையின் 5 உறுப்பினர்களில் முக்கியமான 2 உறுப்பினர்கள் பிரான்சும் பிரித்தானியாவும் பலஸ்தீனத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்று வெளிப்படையாக சொன்னால் அதுவே ஒரு விதமான அடுத்த கட்ட நகர்வுக்கு எங்களுக்கு ஒரு வசதியாக இருக்கும். இந்த அப்பாவி பலஸ்தீன மக்கள் கடந்த 76 வருடங்களாக நாடின்றி தவிப்பவர்கள் தங்களுக்கு ஒரு நாடு உண்டு என்பதை உலகம் அங்கீகரிக்கின்றது என்பதை, அதுவும் குறிப்பாக இந்த ஐக்கிய நாடு சபையின் பாதுகாப்பு சபையின் 5 உறுப்பினர்கள் 4 நாடுகள் அங்கீகரிக்கின்றது என்பது எமக்கு ஒரு சார்பான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் கூட, பிரித்தானியா அங்கீகரித்தாலும் கூட, பிரான்ஸ் அங்கீகரித்தாலும் கூட, அது பலஸ்தீன் என்ற சுயமான ஒரு நாடு, சுதந்திரமான ஒரு பூமி அந்த மக்களுக்கு வழங்கப்பட்டது ஆகிவிடாது. ஏனெனில் அங்கே நிறைய இன்னும் பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த அங்கீகரிக்கப்படும் இந்த பலஸ்தீன் என்ற நாட்டின் எல்லைகள் என்ன, அதன் தலைநகராக பலஸ்தீன மக்கள் விரும்பும் ஜெருசலத்தின் நிலை என்ன, அது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை உள்ளது, அந்த ஜெருசலத்தின் நிலைப்பாடு என்ன, ஏற்கனவே பலஸ்தீன மக்கள் வலியுறுத்தி வரும் இந்த உலகம் பூராகவும் சிதறியுள்ள ஆக குறைந்தது இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்தில் உள்ள இஸ்ரேல் பெரு பகுதிக்குள் இருந்து வெளியேற்றப்பட்ட அரபுக்களும் அரபு கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களும் மீள இஸ்ரேல் பெரு நிலப்பரப்புக்கு கொண்டு வரப்படுவது என்ற விடயம், இந்த 3 விடயம் தொடர்பாக இன்னுமே சிக்கல் இருந்து கொண்டே இருக்கின்றது, இருக்கப் போகின்றது. ஆகவே இவர்கள் ஒரு பேரளவிலான ஒரு அங்கீகாரத்துக்கு முன்வந்தாலும் கூட அது அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு, அடுத்த கட்ட நிலைமைக்கு எங்களை கொண்டு செல்லாது என்றே தெரிகின்றது. ஆகவே என்னுடைய அபிப்பிராயப்படி எவ்வாறு இந்த ஐக்கிய நாடு சபை அல்லது நேச நாட்டு படைகள் இந்த ஈராக் மீது எவ்வாறு ஒருதலைப்பட்சமான யுத்தத்தை கொண்டு நிகழ்த்தியதோ, மூல உலகமும் அதற்கு எதிராக இருக்கும் பொழுது தாங்கள் நினைத்தை செய்து முடிப்போம் என்ற ரீதியிலே அங்கே ஈராக்குக்குள் இறங்கி அந்த நாட்டை நாசமாக்கி, அந்த நாட்டை பிளவுபடுத்தி, அந்த நாட்டை ஒரு மிகவும் உயர்ந்த நிலையில் இருந்த நாட்டை ஒரு கீழ்த்தரமான நாடாக ஆக்கிவிட்ட அந்த சம்பவம் அவர்களுக்கு செய்ய முடியுமாக இருந்தால், இப்பொழுது இந்த நாடுகள், இந்த ஐக்கிய நாடு சபையின் பாதுகாப்பு சபையில் உள்ள இந்த 5 நாடுகளின் 4 நாடுகள், ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், பிரித்தானியா, இந்த நாடுகளும் அல்லது இந்த சீனா, ரஷ்யா போக இந்த 2 நாடுகளின் தலைமையில் நேட்டோ படையும் இந்த இஸ்ரேல் பலஸ்தீன் பகுதிக்கு இறங்கி 2 பகுதிக்கும் தங்களுடைய கட்டுப்பாடுகளை, தங்களுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ள செய்து, அதன் மூலம் 2 நாட்டை சரியாக பிரித்து ஒரு தீர்வை காணாத வரையில் இப்படியான ஒரு அங்கீகரிப்பு, காலந்தாழ்த்திய அங்கீகரிப்பு அல்லது அந்த அங்கீகரிப்போடு தொடர்புபட்ட சில விடயங்கள் எல்லாம் இந்த பலஸ்தீன் என்ற ஒரு சுதந்திர நாட்டை பெற்று தராது என்ற ஒரு அம்சமே இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே மக்களே, நாம் தொடர்ந்து இந்த பலஸ்தீன் விடுதலுக்காக குரல் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். முழு உலக மக்களும், இது தனியே ஒரு அரபுக்களின் பிரச்சனையோ அல்லது யூதர்களின் பிரச்சனையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மத்தியதரை பிரதேசத்துக்கான பிரச்சனையோ அல்லது அந்த பிராந்திய பிரச்சனையோ அல்ல, இது உலக மக்களின் பிரச்சனை. பலஸ்தீன் என்ற ஒரு நாடு விடுதலை பெற்று ஒரு சுதந்திர நாடாக இயங்கும் பொழுதுதான் இந்த உலகத்தில் இன்று நடந்து கொண்டிருக்கும் பல்வேறு விதமான விரும்பத்தகாத செயல்கள் கூட ஒரு முடிவுக்கு வரும் என்ற நிலையிலே நாம் தொடர்ச்சியாக இந்த பலஸ்தீன் என்ற நாட்டின், சுதந்திர நாட்டின் விடுதலைக்காக நாம் என்றும் குரல் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், அழுத்தங்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த மேற்கத்திய நாடுகள் ஒரு சரியான தீர்வை எடுத்து இந்த 2 நாடுகளையும் பிரித்து கொடுத்து ஒரு 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 விதமான ஒரு முடிவை இங்கே கொடுப்பார்களே, ஆனால் அதுவே இப்போதைக்கு ஒரு சிறந்த முடிவாகும், ஒரு தீர்வாகும் என்ற என்னுடைய அவதானிப்பை உங்களுடன் பகிர்ந்து விடைபெறுகின்றேன். நன்றி. மீண்டும் ஒரு முறை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.